வந்து டெய்லி அலக்கடிக்கிறது, பெரும்பான்மையை நிரூபிங்கன்னு சொல்றது இது அரசியலமைப்புக்கே எதிரானது, ஜனநாயகத்தை நசுக்கக்கூடியது, மக்களுடைய உணர்வுகளை காலில் போட்டு மிதிக்கிற செயலை தான் இன்னைக்கு ஆளுநர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இதை எதிர்க்க வேண்டியது விஜய். ஆனா அவர் வந்து மௌனமா இருக்காரு. அதுதான் நம்மளுடைய பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆளுநரை கண்டிச்சு சிபிஐ சிபிஎம் கண்டிக்குது, முன்னாள் முதல்வர் எம்கேஎஸ் வந்து கண்டிக்கிறாரு, காங்கிரஸ் கண்டிக்குது, எல்லாருமே கண்டிக்கிறாங்க. தாவேக்காவில் இருக்கிற ஒருத்தர் கூட காங்கிரஸை வச்சு அதிமுகவட்டையோ இல்ல பாமகவட்டையோ இல்ல அமமுகவட்டையோ இல்ல பாஜகவட்டையோ ஆதரவு கேட்கல. அவங்க வந்து ஒரு முற்போக்கு வேஷம் தேவைப்படுது. அந்த முற்போக்கு வேஷத்துக்காக தான் இந்தியா கூட்டணியில வந்து ஆதரவு கேட்கிறாங்க. இந்தியா கூட்டணியில நம்ம கேட்போம், கொடுத்தா வாங்கிப்போம், இல்லைன்னா நாங்கள் எவ்வளவோ கேட்டோம், அவங்க கொடுக்கல, ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்காக வேற வழி இல்லாமல் அதிமுகவை போய் நாங்கள் நாடி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அரசியல் களத்தை பத்தி நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சேக்குவாரா பிரதர் இருக்காரு. அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் பிரதர். வணக்கம். வணக்கம் பிரதர். 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் நியூஸே பார்க்காத பல பேர் வந்துட்டு இப்போ நியூஸ் சேனல் முன்னாடி வந்துட்டு உட்காந்துருக்காங்க. ஒன்லி பிகாஸ் ஆஃப் விஜய் வந்துட்டு சிஎம் ஆவாரா மாட்டாரா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க, இப்போ இருக்கிற களம் வந்து எப்படி இருக்கு? சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை திருப்பியும் ரீ எலெக்ஷன் தான் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பை எலெக்ஷன் வரக்கூடாது. என்னோட எண்ணம் என்னன்னா, பை எலெக்ஷன் வரக்கூடாது. அதே நேரத்தில் விஜய் தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதா என்னோட எண்ணம். ஏன் அப்படின்னா, விஜய் எனக்கு பிடிக்காது, ஆனால் மக்களுடைய உணர்வு வந்து விஜய் தான் தேர்வு செஞ்சிருக்கு. 108 இடங்களில் விஜய் வந்து வென்றெடுக்க வச்சிருக்காங்க. அப்படின்னா அவர் ஆட்சி அரியணையில் அவரை உட்கார வைக்க வேண்டியது ஆளுநருடைய கடமை. ஆனால் அவரை வந்து டெய்லி அலக்கடிக்கிறது, பெரும்பான்மையை நிரூபிங்கன்னு சொல்றது, அதெல்லாம் வந்து அரசியலமைப்புக்கே எதிரானது, ஜனநாயகத்தை நசுக்கக்கூடியது, மக்களுடைய உணர்வுகளை காலில் போட்டு மிதிக்கிற செயலை தான் இன்னைக்கு ஆளுநர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதை எதிர்க்க வேண்டியது விஜய். ஆனால் அவர் வந்து மௌனமாக இருக்கார். அதுதான் நம்மளுடைய பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆளுநரை கண்டிச்சு சிபிஐ சிபிஎம் கண்டிக்குது, முன்னாள் முதல்வர் எம்கேஎஸ் வந்து கண்டிக்கிறாரு, காங்கிரஸ் கண்டிக்குது, எல்லாருமே கண்டிக்கிறாங்க. ஆனால் தாவேக்காவில் இருக்கிற ஒருத்தர் கூட காங்கிரஸை வச்சு மூச்சு கூட விட மாட்டுறாங்க. ஏன் விஜய் ஏன் ஆளுநரை கண்டிக்கணும் அப்படின்னு பல பேர் கேட்பான். உடனே உன்னுடைய முதல் மாநாடுலேயே விஜய் வந்து ஆளுநர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜின்னு பேசியிருக்காரு. ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு அதிகாரம் கொண்டவராக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காரு. இன்னொன்று, விஜயோட கொள்கை பாடல்லையே ஆளுநர் வந்து ஒரு தேவையற்றது, அதை நீக்குவோம், அது மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னும் போது இது ஒரு சரியான வாய்ப்பு. உள்ள வரும்போதே சிக்ஸர் அடிக்கலாம், ஆளுநரை எதிர்த்து சண்டை போடலாம். உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நீங்க ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு பியூன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அதிகாரம் உள்ள ஒரு 108 இடங்களை வென்றிருக்க விஜய் மௌனமா இருக்கிறது சரியில்லை. பை எலெக்ஷன் ஏன் வரக்கூடாதுன்னு சொல்றேன்னா, பை எலெக்ஷன் வந்தா மீண்டும் நேரம்லாம் வேஸ்ட் ஆகும், மறுபடியும் ஒரு மாசம் தேர்தல் பீரியட் வரும், மக்களுக்கு நேரம் வேஸ்ட் ஆகும், பல இடையூறுகள் ஏற்படும், மக்களுடைய பணம் மிக மோசமான நிலையில தேவையில்லாமல் செலவாகும். அதனால பை எலெக்ஷன் தேவையில்லை அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. விஜய் தான் முதலமைச்சர் ஆகணுங்கிறதா என்னுடைய எண்ணமும் கூட. அதே நேரத்தில் அவர் வந்து கூடுதலான ஒரு ஃபைட் பண்ணணும். கடந்த காலங்களில் நான் வரக்கூடாதுன்னு தான் நானும் நினச்சேன், வரமாட்டாருன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் வந்திருக்காருன்னா அது மக்களுடைய உணர்வு, மக்களுடைய முடிவு தான். அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இப்போ நீங்கள் ஆளுநரை பற்றி வந்து சொன்னீங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஆளுநராக எடுக்கிற முடிவு கிடையாது, பிஜேபி பண்ணுறதுனால தான், அதாவது மேலிடம் வந்துட்டு சொல்கிறாங்க, அதனால தான் ஆளுநர் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நிறைய பேர் சொல்கிறாங்க, நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், ஆளுநர் யாரால் நியமிக்கப்பட்டவர்? ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்டவர். ஆளுநர் வந்து யார் சொல்கிறத கேட்பார்னா ஒன்றிய அரசு சொல்கிறது தான் கேட்பார். அப்போ அவர் வந்து இந்த இடத்துல அனுப்பப்பட்ட ஒரு போஸ்ட் ஆஃபீஸர் தான். கடந்த காலத்தில் இருந்த முதலமைச்சர் எம்கே சொன்னது தான். ஆளுநர் வந்து ஒரு போஸ்ட்மேன். அவர் வேலை என்னென்னா கொடுத்த கடிதத்தை அங்கே போய் சேர்க்கணும், அவ்வளோதான். பாஜகவோட ஊதுகுழலாம் இங்கே வந்து ஊதக்கூடாது. அப்படி இந்த தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது. ஆளுநரை அசிங்கப்படுத்தி சட்டமன்றத்திலிருந்து எந்திரிச்சு ஓட விட்டது இந்த தமிழ்நாடு திமுக அரசாங்கம். அப்போ அதே ஸ்டாண்டை விஜய் எடுக்கணும், அதே மாதிரி நின்று எதிர்த்து பேசணும். நீங்கள் ஒருவேளை பாஜக ஆளுநரை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு அரசியலை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் பின்னாடி இன்னும் மாபெரும் கூட்டம் வரும். அடுத்த தேர்தலில் சொல்ல முடியாது, நீங்கள் பெரும்பான்மையோட வெற்றியும் பெறலாம். ஆனால் இந்த பாஜக மௌனம், ஆளுநருக்கு வந்து ஒத்து ஊதுற மாதிரி டெய்லி போய் டீ குடிச்சிட்டு வர்றது, இந்த அரசியலை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நாளைக்கு சரத்குமார் நிலைமை தான் உங்களுக்கு. பிரதர், இப்போ வந்துட்டு தாவேக்கால வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிசம் அவங்களும் சேர்ந்துருக்காங்க, காங்கிரஸும் சேர்ந்துருக்காங்க. எல்லா மாநிலங்களுமே அவங்க 2 பேரும் வந்துட்டு ஆப்போசிட் பார்ட்டிஸாக தான் வந்துட்டு செயல்பட்டு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஆரோக்கியமான ஒரு விஷயமா நினைக்கிறீங்க? சிபிஎம் சிபிஐ கம்யூனிஸ்ட் விசிக்காலாம் போய் சேரலை. அதில் நம்ம வந்து ஒரு தெளிவான ஒரு பார்வையில் இருக்கணும். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
நாங்கள் இந்தியா கூட்டணியில் குறிப்பாக திமுகவுடனான கூட்டணியில் தான் நாங்கள் அங்கம் வகிக்கிறோம். இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு மட்டும் வெளியிலேருந்து ஆதரவு தரோம். 118 எம்எல்ஏக்கள் வெளியிலேருந்து நாங்கள் ஆதரவு தரோம், விஜய் முதலமைச்சராக இருக்கட்டும் அப்படின்னு ஆதரவு தெரிவித்தா போதும். அதுக்கு தான் அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்களே தவிர திமுகவை கழட்டி விட்டுட்டு தாவேகாவில் போய் கம்யூனிஸ்ட்டுகளோ இல்லை விசிகாவோ கூட்டணி வைக்கலை அப்படின்றதுல நம்ம ஒரு புரிதலுக்கு வந்துடணும். காங்கிரஸ் மட்டும்தான் திமுகவை கழட்டி விட்டுட்டு போய் தாவேகாவோட கூட்டணியில் இணைஞ்சிருக்கு. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் கம்யூனிஸ்ட்டுகளும் விசிகாவும் திமுகவுடனான கூட்டணியில் தான் இருக்கிறார்கள். ரெண்டாவது, அவங்க போகும்போதே ஒரு டிமாண்டை வச்சுருக்காங்க. திமுக அரசு கொண்டு வந்த செயல்படுத்திக்கிட்டு இருந்த அனைத்து திட்டங்களும் தடை இல்லாமல் மீண்டும் தொடர வேண்டும் அப்படின்ற பட்சத்தில் தான் அந்த கோரிக்கையை வச்சு தான் சிபிஐ சிபிஎம் போய் விஜய் கூட சேர்ந்துருக்காங்க. விஜயும் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு, உங்களுடைய ஆலோசனை ஏற்று நான் ஆட்சி செய்வேன் அப்படின்னு நேற்று அவங்களுடைய அலுவலகம் போய் சொல்லிட்டு வந்திருக்காங்க. இந்த ரெண்டு புரிதல் இருக்குது. அதனால் கூட்டணி வேற ஆதரவு வேறங்கிறதுல நம்ம ஒரு நிலைப்பாட்டில் கரெக்டாக அதுலேருந்து பார்க்கணும். இப்போ காங்கிரஸ் தாவேகால சேராம இருந்திருந்தா அதிமுகல இருந்தே நிறைய பேர் சேர்ந்து இப்போ அரசியல் அமைச்சிருப்பாங்க அப்படின்றது நினைக்கிறீங்களா? இப்போ இப்போ காங்கிரஸ் வந்தனால தான் இப்போ பிஜேபி இப்போ ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இப்போ காங்கிரஸ் வராம இருந்திருந்தா ஏடிஎம்கேல இருந்து எடப்பாடியாரே ஒரு 10 எம்எல்ஏ நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் இணைந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருந்திருக்குமா? யாரு? அதிமுக டு தாவேகா. அதான் தாவேகா ரொம்ப தெளிவாக என்டிஏ கூட்டணியில் போய் ஆதரவு கேட்கல. அதிமுகவிட்டையோ இல்லை பாமகவிட்டையோ இல்லை அமமுகவிட்டையோ இல்லை பாஜகவிட்டையோ ஆதரவு கேட்கல. அவங்க ஒரு முற்போக்கு வேஷம் தேவைப்படுது. அந்த முற்போக்கு வேஷத்துக்காக தான் இந்தியா கூட்டணியில் ஆதரவு கேட்குறாங்க. இந்தியா கூட்டணியில் நம்ம கேட்போம், கொடுத்தா வாங்கிப்போம், இல்லைன்னா நாங்கள் எவ்வளவோ கேட்டோம், அவங்க கொடுக்கல, ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்காக வேற வழி இல்லாமல் அதிமுகவை போய் நாங்கள் நாடி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால தான் அவங்க இந்தியா கூட்டணியை பலவீனப்படுத்தணுங்கிறதுக்காக காங்கிரஸையும் கம்யூனிஸ்டுகளையும் விசிகாவையும் ஐயுஎம்எல்லையும் தொடர்ந்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை இவங்க யாருமே கொடுக்கல, ஆதரவு கொடுக்கல அப்படின்னா இவங்க டிஃபால்ட்டாகவே அதிமுகவை தான் நாடி இருப்பாங்க. இன்னைக்கு ஆளுநர் கழுத்து இருக்க போறாரு, மறுபடியும் கேரளா கிளம்பி போறாரு. அப்படி போனாருன்னா என்ன ஆகும்? அப்போ இன்னும் 2 நாளில் காலாவதி ஆயிரும். அப்போ மறுபடியும் ரீஎலெக்ஷனுக்காக வேலையை தான் பாஜக பின்னாடி இருந்து வேலை பார்க்குது. அப்போ இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைக்கணும், ரீஎலெக்ஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் விசிகாவும் சிபிஎம்மும் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ரெண்டாவது, இது திமுக தலைமையை சொல்லி செஞ்சது தான். நீங்கள் போய் ஆட்சி அமைக்கிறது வேலை பாருங்கள். ஏன்னா ஆட்சி அமைக்கணும், விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு முதல் ட்வீட் போட்டது, தமிழ்நாட்டில் முதல் ட்வீட் போட்டது முன்னாள் முதலமைச்சர் எம்கேஎஸ். ஆளுநரை கண்டித்து ஒரு ட்வீட் போடுறாரு, 6 மாதம் நாங்கள் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம், விஜய் ஆட்சி செய்யட்டும் அப்படின்னு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஆனாலும் இங்கே இருக்க சில தற்குறிங்க திமுகன்னு தள்ளாடிக்கிட்டு இருக்குதுங்க. அது என்னைக்கு தான் திருந்த போகுதுன்னு தெரியல. இவர் போயிட்டு முதல்ல ஆளுநரை சந்திச்சு இதுதான் கட் அண்ட் ரைட்டாக உங்களுக்கு அதிகாரமே கிடையாதுன்னு ஸ்ட்ரிக்டாக பேசணும். பேசிட்டு ஃபுல்லாக ஃபைட் பண்ணணும். அந்த ஸ்கில் இன்னும் விஜய்கிட்ட இல்லைங்கிறத நம்ம பார்க்க முடியுது. டெய்லிலாம் போகணும் அவசியமே இல்லை. எதுக்கு டெய்லி போகணும்? பியூனை பார்க்க எப்படி டெய்லி போவீங்க? நீங்கள் போகக்கூடாது. ஆட்சி அமைக்கணும். நீங்கள் அந்த 118 எம்எல்ஏக்களை நீங்கள் காட்ட வேண்டிய இடம் சட்டமன்றத்தில் காட்டணும். அது எப்படி ஆளுநர் வீட்டுக்குள்ளே போய் காட்டுவீங்க? அது பொறுப்பற்றது. அது ஆளுநர் அவருடைய முடிவுல இருந்து பின்வாங்கணுங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே. இப்போ விசிகா அவர்கள் அவங்க உள்ள வராங்க அப்படின்னா எங்களுக்கு டெபுட்டி சிஎம் இது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் வச்சிருக்கிறத நம்ம நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டோம். நியூஸஸ்லேயே சில இதில் காமிக்கிறாங்க. 2 எம்எல்ஏ வச்சுட்டு டெபுட்டி சிஎம் கேட்கறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2 எம்எல்ஏ இல்லை, ஒரே ஒரு எம்எல்ஏ இருந்தால் கூட தாராளமாக கேட்கலாம். ஏன் முதலமைச்சராகவே கேட்கலாம். திருமா சொல்லியிருக்காரு, என்னை ஏன் சுருக்குறீங்க டெபுட்டி சிஎம்னு, ஏன் நானெல்லாம் முதலமைச்சருக்கு பொருத்தமானவர் இல்லையா அப்படின்னு அவரே கேட்டிருக்காரு. ஆனால் அந்தந்த கட்சியினுடைய முடிவு. ரெண்டாவது, சிபிஐ சிபிஎம் எந்த நிபந்தனையும் இல்லாமல் போயிருக்காங்க, அமைச்சரவையில் பங்கெடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அம்பேத்கரே அமைச்சரவையில் இருக்கும்போதே அவர் ஏதாவது ஒரு மசோதாவை நிறைவேற்றினா எல்லாரும் ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலை வரும்போது அது வேணான்னு தூக்கி எறிகிறாரு. அப்போ அமைச்சரவையில் கூட்டணி கட்சியில் இருக்க அமைச்சரவையில் நம்ம பங்கு வைக்கிறோம் அப்படின்னா அது எந்த யூஸும் கிடையாது, சும்மா பேருக்கு வேணால் அந்த அதிகாரத்தை வச்சுக்கலாமே தவிர அதனால் எந்த பயனும் கிடையாது அப்படிங்கிறத சிபிஐ சிபிஎம் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. ரெண்டாவது, சிபிஎம்முக்கு பிரதமர் பதவியே வந்துச்சு. இதே மாதிரி தொங்கு சபையில் பிரதமராகவே தரோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு கொள்கை தான் ரொம்ப முக்கியம், அதனால் நாங்கள் அந்த பிரதமர் பதவியை வேணான்னு தூக்கி எறிஞ்சது தான் சிபிஎம். அதே மாதிரி விசிகா எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவியே வந்துச்சு. அப்பவும் அவர் ரொம்ப தெளிவான ஸ்டாண்ட் எடுத்தார்.
இல்லை எங்களுக்கு இது தேவைப்படாது, நாங்கள் ஐடியாலஜிக்கலாக இயங்குறோம்னு சொல்லி அவர் முடிவெடுத்தார். இன்னைக்கு அவர் என்ன முடிவெடுத்தாலும் அது அந்த கட்சிக்கும் அந்த கட்சியினுடைய எதிர்காலத்துக்கும் சரியானதாக தான் இருக்கும். அதுக்காக அந்த கட்சி கூடி ஒரு பெரிய கூட்டம் நடத்தி, ஆன்லைன் கூட்டம், எல்லா இடங்களையும் கூட்டம் நடத்தி ஒரு பெரிய விவாதத்துக்கு அப்புறமா இன்னைக்கு அந்த அறிவிப்புகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தாவேகா தலைவர் விஜய் வந்துட்டு எந்த இடத்துலயுமே பேச மாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை கூட இருக்கிறவங்களே வந்துட்டு தலைவரை நீங்க இந்த இடத்துல பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி யாரோ சொல்றதை கேட்டு அவர் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பேச மாட்டாருன்னா ப்ரெஸ் மீட் எப்போ கொடுப்பாருன்னு கேட்கும் போதெல்லாம் பல பேரோட வாயிலிருந்து வந்தது, விஜய் அண்ணா வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் கொடுப்பாருன்னு. இப்போ வெயிட் பண்ணுவோம், வருதா இல்லையான்னு பார்ப்போம். ரெண்டாவது, நான் பல இடங்களில் பதிவு பண்ணுறது, சிஎம் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு ட்விட்டர் பேஜு, இன்ஸ்டா பேஜு, ஃபேஸ்புக் பேஜுன்னு இருக்குது. அந்த பேஜு கடந்த 10 வருஷமாக எடப்பாடி பழனிசாமி இருக்கும் போது அது ஆக்டிவாக அது ஓப்பன் பண்ணப்பட்ட அந்த பேஜு கடந்த 10 வருஷமாக அது ஒரு நாள் கூட தூங்கலை. தினமும் அது வந்து அதில் ஒரு 10 போஸ்ட் 5 போஸ்ட்னு ஓடிக்கிட்டே இருக்கும். முதலமைச்சர் அங்கு சென்றார், இங்கு சென்றார், அதை திறந்து வைத்தார், இதை திறந்து வைத்தார், அந்த ஈவெண்ட்டுக்கு போனார், இன்னைக்கு இங்கே மழை, அங்கே புயல் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கும். பரபரப்பாகவே இருந்துச்சு அந்த பேஜ் ஃபுல்லாக. அதே சூழல் மறுபடியும் அடுத்த 5 வருஷத்துக்கு இருக்கணும். ஒரு நாள் அந்த பேஜ் இல்லைன்னா கூட, அந்த பேஜ் எதுவும் ஆக்டிவாக இல்லைன்னா விஜய் எங்கன்னு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. ரெண்டாவது, முதலமைச்சரான அடுத்த நாள்ல இருந்து அவர் ஒரு நாள் கூட வேலை செய்யலை அப்படின்னா அவர் லீவ் லெட்டர் கொடுக்கணும். உண்மையாகவே லீவ் லெட்டர் கொடுக்கணும். பிஎம்ஆர் இருந்தாலும் லீவ் லெட்டர் கொடுக்கணும், சிஎம்ஆர் இருந்தாலும் லீவ் லெட்டர் கொடுக்கணும். சொந்த வெறுப்புக்காக வெளியில் போகிறாருன்னா அன்றைக்கி லீவ் லெட்டர் கொடுத்தே ஆகணும். கொடுக்காம அவரால் போக முடியாது. ஏன்னா அவர் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். இனிமே மாத சம்பளத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் விஜய். அப்போ அவர் லீவ் எடுத்தாருன்னா, வீட்டுக்குள்ளேயே இருந்தாருன்னா கொடுக்கணும். காலைல 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் விஜய் வந்து முதலமைச்சர் ஆனார்னா எங்கே இருக்காருன்னு ஒரு ஆக்சசபிளாக இருக்கணும். அடுத்து எங்கே இருக்காரு, எங்கே இருப்பார், எப்போ வருவார், அவரை பார்க்கக்கூடிய இனிமேல் ஃபுல் பிஸியில் தான் இருக்கணும். இனிமேல் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது, சனி ஞாயிறு மட்டும்தான் வெளியே வருவேன், இந்த மாதிரியான கதையெல்லாம் இனிமேல் கொடுக்கவே முடியாது. பேசிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும், ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அந்த சூழலுக்கு விஜய் தள்ளப்பட்டிருக்கிறார். நெருக்கடியான காலகட்டத்தில் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி ஒரு மிகப்பெரிய சிக்கல்களில் விஜய் சிக்குவதற்கான ஒரு வாய்ப்பை தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இவங்க வந்துட்டு ஆட்சி அமைக்கிறாங்க அப்படிங்கும்போது, இப்போ புசி ஆனந்த் இருக்காரு, ஆதவ் இருக்காரு, செங்கோட்டையன் இருக்காரு, இவங்களுக்குலாம் என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்க? நான் என் ட்ரோல்லே போட்டிருக்கேன். அது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்சியரான அட்வைஸ் என்னன்னா, கீழே இருக்கிற சின்ன சின்ன பசங்களை எம்எல்ஏ ஆக்கியிருக்கீங்க, ஒரு பைசா கூட கருத்து இல்லாமல் பார்த்துக்கங்க. இன்னொன்று, ஒவ்வொரு பேப்பரையும் 10 அதிகாரிகளை வச்சு கிராஸ் செக் பண்ணுங்க. ஏன்னா பாஜக இந்த ஆட்சியை கவிழ்க்க எவ்வளவு சதி வேணுனாலும் பார்க்கும். குறிப்பாக அந்த மசோதா கொண்டு வந்தாங்கல்ல, 30 நாள் 45 நாள் ஒரு அமைச்சரோ எம்எல்ஏவோ முதலமைச்சரோ எம்பியோ யாராக இருந்தாலும் சிறையில் இருந்தால் அவங்களுக்கு பதவி பறிக்கப்படும்லாம் கொண்டு வராங்கல்ல, அதெல்லாம் அமல்படுத்திட்டாங்க அப்படின்னா உங்கள் ஆட்சியை கவிழும். ஒரு எம்எல்ஏ இருந்த போச்சை கூட முடிஞ்சு. அதனால் ஒவ்வொரு எம்எல்ஏவும் கங்கணம் கட்டிக்கிட்டு நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அந்த எம்எல்ஏக்கள் தவறே செய்யலைனா கூட பாஜக இந்த எம்எல்ஏ லஞ்சம் வாங்கிட்டாரு, ஊழல் செஞ்சிட்டாரு, முறைகேடு நடந்துருச்சு அப்படின்னு வழக்கு பதிவு செஞ்சு சிபிஐ போட்டு இடி போட்டு உங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி அழுத்தத்தை கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பிடிஎம்மாக செயல்பட்டீங்கன்னா அது வராது. ஆனால் அப்படி செயல்பட்டால் கூட நீங்கள் மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு போயிடுவீங்க. எதிர்த்து அரசியல் பண்ணுறீங்கன்னா இவ்வளவு கவனங்களோட இவ்வளவு வேலைகளோட நீங்கள் வந்து இந்த ஆட்சியை நடத்த வேண்டிய தேவை உங்கள்கிட்ட இருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாருமே விஜய் வந்து 108 சீட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் பேசாம ஆப்போசிட் பார்ட்டியாவே இருந்திருக்கலாம், ஜெயிச்சும் பதவி ஏற்க முடியல, இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வந்துட்டு எப்படியும் நோண்டிட்டே இருப்பாங்க அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணிட்டே வராங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்னன்னா, நல்ல வேளை இந்த மாதிரி திமுக வரல. 108 இடத்துல திமுகவும் 73 தாவேகாவும் விசிக இது அதிமுக வரல. இப்படி வந்துருந்துச்சுன்னா ஊரே சிரிச்சிருக்கும். நான்லாம் வெளியே வீடியோலாம் போட்டிருக்க மாட்டேன், ரொம்ப அசிங்கமாக போயிருக்கும். அப்படி ஒரு நிலைமை வந்திருக்கும். விஜய் தான் பெரிய சிக்கலில் மாட்டியிருக்காரு. ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் ஏறி இறங்கி இதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை இல்லையே அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அதனால் வந்து நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவரை பார்த்தா. சீக்கிரமாக ஏதாவது ஒன்று பண்ணி எம்எல்ஏவெல்லாம் கடத்தாதீங்க. கடத்தாமல் பேசி ஒரு குதிரை பேரெல்லாம் நடத்திட்டு இருக்கீங்க. குதிரை பேரை நடத்தலைன்னு சொல்லி பேரத்தையே வீடியோவாக போடுற அளவுக்கு தான் உங்களுடைய அறிவு இருக்குது சோசியல் மீடியாவில். அதனால் கொஞ்சம் தெளிவாக யோசிங்க. இனி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாச்சு, அரசியல்வாதியாக இருந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம்
இனிமே இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணீங்கன்னா பேக் ஃபயர் ஆகும். அதனால தான் இவ்வளோ நாள் திமுக ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் பண்ண எல்லா சேட்டைகளையும் பார்த்து, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது சேட்டையெல்லாம் பார்த்து அமைதியாக இருந்துச்சு. இனிமே இப்போ நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. இப்ப இருக்கிற டைம்ல இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற டைம்ல வந்துட்டு ஆளுநர் வந்து ரொம்ப நேரம் கடத்திட்டே போறாரு. அதனால நம்ம சுப்ரீம் கோர்ட் மூலியமா போலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல வந்துட்டு அதுக்கும் வாய்ப்பு கம்மி தான். ரொம்ப கா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது நம்ம சுப்ரீம் கோர்ட்டை போய் அணுகுறோம் அப்படின்னா, அதுக்கு சில கால அவகாசங்கள்லாம் இருக்குது. அவசர கால வழக்கா எடுத்து விசாரிப்பாங்களா? அதெல்லாம் நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. கர்நாடகால கூட அவசர கால நடவடிக்கை எடுத்து பண்ணியிருக்காங்க. பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த வழக்குல அப்படி பண்ணுவாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டவுட் தான். எனக்கு தெரிஞ்ச ஆளுநர் வந்து பாஜகவினுடைய கைப்பாவையா இருந்துகிட்டு தான் இந்த ஆட்சிய அமைக்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதே மாதிரி எத்தனை மாநிலங்கள்ல பாஜகவுக்கு சாதகமா ஆளுநர்கள் வேலை பார்த்துருக்காங்கன்னு லிஸ்ட் எடுக்கணும். அதை எடுத்து தாவேகா வந்து இன்னைக்கே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும். பல மாநிலங்கள்ல பெரும்பான்மை இல்லாமலே அதிமுக வந்து பாஜக வந்து ஆளுநரை வைத்து ஆட்சியை கலைத்திருக்கு. ஆனா அங்க வந்து பாஜகவுக்கு ஃபேவர் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம லிஸ்ட் எடுக்கணும். குறிப்பா பாண்டிச்சேரியில் எடுத்துட்டா கூட காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்து எம்எல்ஏக்களை இந்த பக்கம் கொண்டு வந்து அப்பவே ஆட்சியை ஒட்டுமொத்தமா முடிச்சது இந்த பாஜக தான். அப்படி பாஜகவுக்கு சாதகமா எத்தனை மாநிலங்கள்ல ஆளுநர் செயல்பட்டு இருக்கார் அப்படின்னு எடுத்து அந்த வேலை தமிழ்நாட்டில் தொடரக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனை வச்சாதான் ஆளுநர் மீதான வெறுப்பு தமிழ்நாட்டில் அதிக அளவில் பரவும். அப்போதான் ஆளுநர் பதவினா என்ன, அது ஒரு மட்டமான பதவின்னு மக்கள் எல்லாருக்கும் ஒரு உணர்ச்சியை வந்து தூண்டுற விதமா இருக்கும். இப்ப நம்மளுக்கு நேர அவகாசமே ரொம்ப கம்மியா இருக்கு. 10ஆம் தேதிக்குள்ள வந்துட்டு கவர்மெண்ட் நம்ம அமைச்சே ஆகணும். இன்னைக்கு 9ஆம் தேதி. இன்னைக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. இன்னும் எந்த வித அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்ல. இப்ப ஆளுநரும் வந்துட்டு கேரளா கிளம்பி போறாரு. ஸோ என்ன மாதிரியான சூழல் இப்போ வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற இதுவே வந்துட்டு ஒரு பெரிய இல்ல ஆட்சி அமைக்கிறதுக்கான சூழல் ஒரு 80% வந்துருச்சுன்னு தான் எனக்கு சோர்ஸ்லாம் வந்தது. ஆல்மோஸ்ட் ஐயுஎம்எலும் விசிகாவும் இன்னைக்கே ஆதரவு, வெளியில இருந்து ஆதரவுன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு போயிடுவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி கிடைச்சிரும். கிடைச்சதுன்னா இப்போ நாளை கழிச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கான வேலைகள்லாம் தொடங்க ஆரம்பிச்சிடும். நாளைக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கும் நாளை கழிச்சோ 1 மணிக்கு ஏதோ பதவியேற்பு விழா இருக்குன்ற மாதிரி செய்தி எனக்கு கேள்விப்பட்டேன். இப்போ இதெல்லாம் எதுவுமே இல்ல. பை எலெக்ஷன் தான் வருது அப்படிங்கும்போது இந்த தேர்தல்லே வந்துட்டு தாவேகா 108 இடத்துல வந்துட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஒருவேளை பை எலெக்ஷன் வந்தா மக்கள் வந்துட்டு ஆவேசப்பட்டு இந்த மாதிரி ஏன் நீங்க போய் ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ தேடுறீங்க, 200 234லயும் நீங்களே வாங்கன்னு சொல்லி ஓட்டு. அப்படியெல்லாம் நம்ம இனிமே கான்ஸ்பிரசி தியரி மக்களை வச்சு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம 2 சீட்டு 3 சீட்டு தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்ன இடத்துல ஒரு ஃபோர்ஸில், அதாவது அந்த தொகுதியில் ஆனா பொண்ணான்னு கூட தெரியாது, எந்த பேரும் தெரியாது, அவன் அக்யூஸ்டா இல்லையான்னு கூட தெரியாது, இஷ்டத்துக்கு போட்டு விட்டாங்க. மறுபடியும் ஒரு கோவத்தில் வந்து அதிமுக கூட தேர்வு செய்யலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் அந்த பை எலெக்ஷன் வந்துச்சுன்னா அந்த எலெக்ஷனை எதிர்த்து போராட வேண்டியது தமிழ்நாடு தான். அந்த எலெக்ஷன் வந்துச்சுன்னா நீங்கள் விஜயை வந்து பதவியில் உட்கார வைக்கிறதுல மக்கள் வந்து மும்முரம் காட்டலாம். ஆனால் இன்னொரு பக்கம் கோடிக்கணக்கான ரூபாய் உங்களுடைய வரிப்பணம், மக்களுடைய வரிப்பணம் தான் அது செலவாகும். அந்த முடிவுக்கு அதை யோசிக்கவே கூடாது. அப்படி வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அதை எதிர்த்து போராடணும். இப்போ நடந்த தேர்தலையே முடிவாக வச்சுக்கிட்டு முதலமைச்சராக விஜயை தான் நம்ம தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதுதான் சரியான முடிவாகவும் இருக்கும். கண்டிப்பா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய தகவல்களை வந்துட்டு பகிர்ந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி பிரதர்.